ஸோ ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நம்ம டிரான்ஸ்போர்ட்டேஷன் நம்ம செகண்ட் ப்ராப்ளம் பார்க்க போயிடலாம். ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளத்தில் நம்மளுக்கு ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளத்தில் நம்ம சால்வ் பண்ணிவிட்டு ஜென்ரலாக சால்வ் பண்ணிவிட்டு வெஹிக்கல் அப்ராக்சிமேஷன் நம்ம சால்வ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம அதை மோடி மெத்தடில் நம்ம ஆப்டிமைசேஷன் செக் பண்ணணும். ஓகேவா? ஆப்டிமல் சொல்யூஷன் இல்லையா செக் பண்ணணும். ஸோ வெஹிக்கல்ஸ் அப்ராக்சிமேஷன் நம்ம ஆல்ரெடி நம்ம போன வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸோ போன ப்ராப்ளத்தில் பார்த்துருக்கோம். ஸோ அந்த ப்ராப்ளத்தை நம்ம இதே ப்ராப்ளம் தான் சால்வ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அதே ப்ராப்ளத்தை மறுபடியும் நம்ம ஓல்ஸ் மெத்தடில் சால்வ் பண்ணிவிட்டு தென் மோடி மெத்தட் அப்ளை பண்ணி ஆப்டிம் பெஸ்ட்டு செக் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இதே மாதிரி 4 பிளேசஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம 3 சோர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டிமாண்ட் சப்ளை எல்லாமே காமனாக தான் இருக்கும். ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் டிமாண்ட் சப்ளை எப்பவுமே எல்லா ப்ராப்ளத்தையும் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எப்பவுமே சப்ளை அண்ட் டிமாண்ட் எவ்வளோ சிப்பாக ஆட் பண்ணி பார்க்கணும். ஸோ சப்ளை ஃபுல்லாக ஆட் பண்ணிவிட்டு டிமாண்டை ஃபுல்லாகவே ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1200 தான். ஸோ சப்ளை டிமாண்ட் ஈக்குவலாக இருக்கிறப்ப நம்ம இதை பேலன்ஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ஃபர்தராக எப்பவும் போல் நம்ம வெஹிக்கல்ஸ் அப்ராக்சிமேஷன் அப்ளை பண்ணலாம். ஸோ லாஸ்ட் ப்ராப்ளம் இதே பார்த்தாலும் நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக போயிடலாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா லாஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள், கொஞ்சம் கிளியராகவே இருக்கும். ஓகேவா? நான் மறுபடியும் நடத்துகிறேன். ஸோ இந்த ப்ராப்ளத்துக்காக. ஓகேவா? நம்ம ஸ்பீடாக போயிடலாம். ஸோ வெஹிக்கல்ஸ் மெத்தட் நம்ம அப்ளை பண்ணோம்னா ஃபஸ்ட் நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் செக் பண்ணணும். ஸோ இதில் பார்த்துடலாமா? ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் செக் பண்ணால் ஃபஸ்ட் நம்ம லிஸ்ட் நம்பரும் அது செகண்ட் லிஸ்ட்டையும் பார்க்கணும். ஸோ லிஸ்ட் நம்பர் பார்க்கணும்னா ஸோ இதில் 1 தான் லிஸ்ட் நம்பர், செகண்ட் லிஸ்ட் 3. ஸோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 3 and 1ங்கிறது 2 தான். ஓகேவா? அதே மாதிரி நீங்கள் செகண்ட் ரோ பாருங்கள். செகண்ட் ரோவில் எது லிஸ்ட் நம்பர் 2, தென் செகண்ட் லிஸ்ட் எவ்வளோ 5, அப்போ 3 தான் உங்களுக்கு இல்லை ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். ஸோ தேர்ட் ரோவில் 3 and 2 இருக்குது. அப்படிங்கிறப்ப ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் எவ்வளோ 1. ஸோ இந்த காலம் வைஸ் பாருங்கள். ஃபஸ்ட் காலத்தில் உங்களுக்கு 1 தான் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்டு, செகண்ட் காலத்தில் 1 and 3 அப்படிங்கிறப்ப 2 தான் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்டு, தேர்ட் காலத்தில் 3 and 5. ஸோ அப்படிங்கிறப்ப உங்களுக்கு 2 தான் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்டு. ஸோ ஃபோர்த்து காலத்தில் பார்த்தீங்கன்னா 2 and 4 தான். அப்படிங்கிறப்ப உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் 2. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்னா ஒன்றும் கிடையாது, லீஸ்ட் நம்பரும் செகண்ட் லிஸ்ட்டையும் டிஃப்ரென்ஸ் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ ஃபஸ்ட் ரோ வைஸ் அண்ட் காலம் வைஸ் பார்க்கணும். இந்த ரோவில் 2 தான் சில நம்பர், 3 செகண்ட் லிஸ்ட் அப்படிங்கிறப்ப எடுத்து டிஃப்ரென்ஸ் பண்ணி எழுதுறது தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். இதே மாதிரி ஒரு ரோ வைஸ் அண்ட் காலம் வைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அதில் எது பெரிய நம்பரோ நல்லா பார்த்துக்கோங்க. அதில் எது பெரிய நம்பரோ அதுக்கு ஒரு ஸ்டாரை போட்டுட்டு, ஸ்டார் போடணும் கூட அவசியம் கிடையாது, நீங்கள் ஜஸ்ட்டு உங்களுக்காக இந்த ரோவை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்காக ஸ்டார் போட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த ரோ ஃபுல்லாக இருக்கா, செகண்ட் ரோவில் தான் உங்களுக்கு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் கிடச்சிருக்கு. அப்போ செகண்ட் ரோவில் இருக்கிற எது சின்ன செல்லோ நல்லா பார்த்துக்கோங்க. ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்டு பெருசு தான் பார்க்கணும். ஆனால் உள்ளே பார்க்குறப்ப எது சின்ன செல்லோ அந்த செல்லுக்கு இருந்து நம்ம ஆரம்பிக்கணும். ஓகேவா? ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த ரோவில் 2 தான் சின்ன செல். அப்படிங்கிறப்ப நம்ம அந்த செல்லேருந்து ஆரம்பிக்கணும். ஸோ 2க்கு எவ்வளோ டிமாண்டு 250. ஆனால் சப்ளை எவ்வளோ 400. அப்போ நம்மளால் 250 தான் நம்மளால் கொடுக்க முடியும். கரெக்டாக? இப்போ 250 போட்டு ஒரு டேஷ் போட்டுக்கோங்க. அதே மாதிரி இங்கே 250 சப்ராக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிங்கன்னா உங்களுக்கு 150 வந்துடும். இங்கே 250 சப்ராக்ட் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ வரும் 0. ஸோ ஒன்ஸ் 0 வந்துச்சுன்னா நம்ம அந்த காலத்தை ஃபுல்லாக ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடலாம். இப்போ மறுபடியும் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் பாருங்கள். இங்கே 3 வந்துடும். 1 and 4 தான் நெக்ஸ்ட் செகண்ட் லிஸ்ட். ஸ்ட்ரைக் அவுட் ஆன காலத்தை விட்டுக்கோங்க. பேலன்ஸ் இருக்கிற இந்த 3 காலத்தை மட்டும் பாருங்கள். இங்கே 3, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 and 5 1, இங்கே பார்த்தீங்கன்னா 3 and 2 1, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே லிஸ்ட்டு தான். ஓகேவா? ஸோ இது மாறாது, அப்படியே தான் வரப்போகுது. நான் எதுவுமே ஸ்ட்ரைக் அவுட் ஆகலைல்ல. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் அவுட் ஆகிடுச்சு, சேவ் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபஸ்ட் ரோவில் இருக்கிற இந்த 3 தான் உங்களுக்கு பெரிய நம்பர். அப்படிங்கிறப்ப அதுக்குள்ளே வாங்க. ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 1 தான் சின்ன நம்பர். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் பெருசு பார்த்துட்டு அந்த ரோக்குள்ளே நுழைஞ்சிட்டு எது பெருசோ எது சிறுசோ நம்ம அதான் ஆரம்பிக்கணும். அங்கேருந்து ஆரம்பிக்கணும். இங்கே 1 தான் சிறுசு. அது பாருங்கள், ஒன்றுக்கு எவ்வளோ கொடுக்கலாம் 350. பர் சப்ளை 300 தான் பண்ண முடியும். அப்போ 300 கொடுத்துருங்க. 300 இங்கே சப்ராக்ட் பண்ணால் அங்கே 0 ஆயிரும். இங்கே சப்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 50 வந்துடும். அப்போ இங்கே 0 வந்துச்சுன்னா நம்ம என்டையர் ரோ ஃபுல்லாகவே ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்டு பாருங்கள். இது ஐஃபோன் போட்டுடலாம். நான் அது ஃபுல்லாக 0 ஆகிடுச்சுல. ஸோ 6 5 ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்டு 1. இங்கே பார்த்தீங்கன்னா 3 and 2 1. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 219 மற்ற 4 ஸ்ட்ரைக் அவுட் ஆகிடுச்சு. 219 ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்டு 7. ஸ்டார் இப்போவே போட்டல. நான் 7 பெரிய நம்பர் பார்க்குறப்பே தெரியுது. 3 and 5க்கு ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்டு
2 தென் 3 அண்ட் 6க்கு ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் 3. ஸோ இது ஆல்ரெடி முடிஞ்சு போச்சு. ஸோ இதுக்கு ஒரு ஐஃபன். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 தான் ஃப்ரீ. அப்போ இது உள்ள ஆரம்பிங்க. 7ல் எது சின்ன நம்பரு? ஸோ இந்த காலத்தில் 4th காலம் தான் சின்ன நம்பர். ஐ மீன் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் இருக்குது. அப்போ இதுக்குள்ளே வாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 தான் சின்ன நம்பர். அப்போ அங்கேருந்து ஆரம்பிங்க. 2K சப்ளை டிமாண்டு 200. ஸோ இப்போ 200 கொடுத்துருங்க. ஆனால் சப்ளை வந்து நம்மளுக்கு 500 வரைக்கும் இருக்குது. அப்படிங்கிறப்ப 200 மைனஸ் பண்ணினா 300. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் நான் பண்ணலாம் மூடி ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். இங்கே 0 வந்துருச்சுல. அப்போ இந்த காலம் ஃபுல்லாக ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடலாம். ஸோ காலம் ஃபுல்லாக எங்கெல்லாம் 0 இருக்கோ காலம் ஃபுல்லாக ஸ்ட்ரைக் அவுட் பண்ணோம். எங்கெல்லாம் ரோ 0 இருக்கோ அந்த ரோ ஃபுல்லாக ஸ்ட்ரைக் அவுட் பண்ணணும், மறந்துடாதீங்க. ஆனால் அதே அசைன்மெண்ட் ப்ராப்ளத்தில் கொஞ்சம் மாற்றி வரும். ஸோ அதையும் பார்த்து கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. ஓகேவா? டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளத்தில் எங்கெல்லாம் காலம் பை 0 இருக்கோ அந்த காலம் ஃபுல்லாக ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடணும். ஓகே, ஐ மீன் ஃபுல்லாக காலியானதுக்கப்புறம் டிமாண்டும் சப்ளை ஃபுல்லாக முடிஞ்ச ஒரு இடத்துல 0 ஆயிரும்ல, அதை காலத்தை ஃபுல்லாக நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணணும். ஓகேவா? ஸோ பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 4 செல்லு தான் இருக்குது. இந்த 4க்கான டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஐ மீன் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்டு பார்க்கணும். 6 and 5 டிஃப்ரென்ஸ் 0 1 இடத்துல ஐஃபன் போட்டுக்கோங்க. தென் 3 and 3. ஸோ 2 பேர் 2 செல் ஒரே நம்பர் தான். அப்போ நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் வரும் 0 தான் வரும். ஐ மீன் 3 minus 3 0 தானே. ஸோ இப்போ பாருங்கள், இங்கே பாருங்கள், இங்கே ஐஃபன், இங்கே 50 இருக்கு. அப்போ 6 and 3க்கு 3, இங்கே 5 and 2க்கு 2, இங்கே 0 ஆகிடுச்சு. அப்போ 3 தான் பெரிய நம்பர். கரெக்டாக? ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய நம்பருக்குள்ளே போனீங்கன்னா இதில் 6 and 3ல் 3 தான் சின்ன நம்பர். அப்போ அதுக்கானதை கொடுக்கணும். ஸோ அதில் எவ்வளோ கொடுக்கலாம்? டிமாண்டே 50 தான். அப்போ அது போக உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்? இங்கே 50 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 250 வரும். கரெக்டாக? ஸோ 250 இங்கே முடிஞ்சு போச்சு. அப்போ இங்கே 0னா நம்ம என்டையர் காலத்தையே ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ முடிஞ்சு போச்சு. இப்போ 5 and 3 தான். ஸோ இதுக்கு நீ ஆப்பர்ச்சுனிட்டி காசு அப்படின்னு அவசியம் இல்லை. எது சின்ன செல்லுன்னு பார்த்து போகலாம். ஸோ 3 தான் சின்ன செல். அப்படிங்கிறப்ப சின்ன செல்லுக்கு நம்மளுக்கு 400 கொடுக்கணும். கரெக்டாக? நம்ம 250 தான் இருக்குது. ஸோ அப்போ 250 மட்டும் கொடுங்க. ஸோ 250 கொடுத்துட்டு அந்த 250 இங்கே எழுதிடுங்க. 250 கொடுத்துட்டு இங்கே 250 கழிச்சிங்கன்னா உங்களுக்கு வரும் 150. ஸோ நெக்ஸ்ட்டு இது முடிஞ்சு போச்சு. ஸோ இந்த ஃபுல்லாக ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு 150. ஸோ நெக்ஸ்ட் 5 செல் மட்டும் தான் இருக்குது. அப்படிங்கிறப்ப அதுக்கு எவ்வளோ தேவை? 150. அப்போ அந்த 150 மேலே கொடுத்துட்டு நம்ம இதை இங்கே 0 போட்டுடலாம், இங்கே 0 போட்டுடலாம். ஓகேவா? ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் அந்த டேபிளை ஃபில்அப் பண்ணுறப்பவே லைன் பை லைனாக பார்த்துக்கோங்க. ஒன்ஸ் அந்த டேபிள் ஃபில் ஆகிடுச்சு, ஒன்ஸ் நான் எல்லாத்தையும் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி எழுதி முடிச்சிட்டேன்னா பார்க்குறப்ப கொஞ்சம் புதுசாக தான் தெரியும். நீங்கள் லைன் பை லைன் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேவா? ஸோ நம்ம வேகல்ஸ் அப்ராக்சிமேஷன் யூஸ் பண்ணி நம்ம இதை சால்வ் பண்ணிட்டோம். இதில் வர அலோகேட்டட் செல் இந்த மாதிரி செல் அலோகேட் பண்ணியிருக்கோமா, இந்த பாக்ஸ் போட்டு அந்த அலோகேட்டட் செல்ஸ்க்கு எல்லாமே நீங்கள் உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு காஸ்ட் கிடைக்கும். அந்த காஸ்ட் தான் எழுதியிருப்பேன். நம்ம லாஸ்ட் ப்ராப்ளத்தை பார்த்து அதே ஆன்சர் தான். ஓகேவா? ஸோ 2850. ஸோ அது கிடச்சி போச்சு. இப்போ நம்ம வந்து மோடி மெத்தடில் நம்ம வந்து ஆப்டிமைசேஷன் செக் பண்ணோம். ஸோ இதுதான் முக்கியமான கான்செப்டே. ஸோ மோடி மெத்தடில் நம்ம ஆப்டிமைசேஷன் செக் பண்ணுறதுக்கு சில கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது. ஓகேவா? ஃபஸ்ட் கண்டிஷன், நம்ம இந்த ஃபார்முலாவை செக் பண்ணும். ஸோ எம் ப்ளஸ் என் மைனஸ் 1 இந்த ஃபார்முலாவை செக் பண்ணுறதுக்கப்புறம் தான் நம்மளால் வந்து இந்த ப்ரொசீஜரே பண்ண முடியும். ஓகேவா? ஐ மீன் மோடி மெத்தடில் ஜென்ரலைஸ்டாக ஒரு நான் டிஜெனரேட் அந்த கண்டிஷன்ஸ். ஓகேவா? ஏன்னா இது எம் ப்ளஸ் என் செக் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஸோ பண்ணிங்கன்னா எம் வந்து காலம்ஸ், ஐ மீன் எம் வந்து ரோ, தென் என் வந்து காலம். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராப்ளத்தில் மொத்தமாக 4 காலம் இருக்கா. ஸோ 4 காலம் 3 ரோ. ஸோ அப்படிங்கிறப்ப எம் வந்து 3, என் வந்து 4. ஸோ அப்படிங்கிறப்ப உங்களுக்கு 6 கிடைக்கும். ஸோ அப்போ எம் ப்ளஸ் என் மைனஸ் 1ங்கிறது நம்மளுக்கு 6 கிடச்சிருச்சு. இந்த நம்பர் ஆஃப் அலோகேஷன் செல்ஸ்ன்னு போட்டிருக்கேன்னா இந்த அலோகேஷன் செல்லும் 6ன்னு போட்டிருக்கேன். ஸோ அது எதை பேஸ் பண்ணி எடுத்திருக்கேன்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த செல்லில் இங்கே பாருங்கள், நான் அலாட் பண்ணது இங்கே 300, 250, 150, 500, 250, 6. மொத்தமாக 1 2 3 4 5 6 மொத்தமாக 6 செல்ஸ் அலோகேட் ஆகிருக்கா. இந்த 6 செல்லை தான் நம்பர் ஆஃப் அலோகேட்டட் செல்ஸ். ஸோ இந்த ஆறும் ஐ மீன் இங்கே கிடைக்கிற நம்பரும் இங்கே கிடைக்கிற நம்பரும் ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் இது வந்து நான் டீஜெனரேட்டட் சொல்யூஷனில் வரும். ஓகேவா? அப்படி இல்லை ஏதாவது ஒன்று கம்மியாக இருக்குது, நாட் ஈக்குவலாக இல்லை, அலோகேட்டட் செல்லும் இந்த ஃபார்முலாவும் வேறு ஒரு நம்பராக இருக்குன்னா இது வந்து டீஜெனரேட் ப்ராப்ளமாக வரும். ஸோ அது டீஜெனரேட் ப்ராப்ளத்தை நம்ம லேட்டராக பார்க்கலாம். அது லாஸ்ட் ப்ராப்ளம் வச்சுருக்கேன், அதை பார்க்கலாம். ஓகேவா? ஸோ சேமாக இருந்துச்சுன்னா ஐ மீன்
இந்த m+n-1 ஃபார்முலாவும் அலைக்கடை செல்ஸ் ஃபார்முலாவும் சேமாக இருந்துச்சுன்னா நம்பர் சேமாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து நான் டிஜெனரேட் சொல்லிடலாம். இதுக்கு வந்து நான் எப்பவும் போல் இந்த 2 ஃபார்முலா இருக்குது. ஓகேவா? இந்த 2 ஃபார்முலா அப்ளை பண்ணிவிட்டு போயிடலாம். ஸோ இதுலேயுமே ஃபஸ்ட் ஐட்ரேஷன் செகண்ட் ஐட்ரேஷன் போயிட்டே இருக்கும். நம்ம அலைக்கடை செல்ஸ்க்கான ஃபார்முலாவுக்கு போகலாம். ஸோ அலைக்கடை செல்லுக்கான ஃபார்முலா பார்த்தா நம்ம அன்அலைக்கடை ஃபார்முலா ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ அலைக்கடை செல்லுக்கான ஃபார்முலா உங்களுக்கு தெரியுதா? CFij = ui + vj. நம்மளுக்கு uv தெரிஞ்சாலே நம்ம CFij போட்டுடலாம். இல்லாட்டி CFij தெரிஞ்சால் uv போட்டுடலாம். CFij u தெரிஞ்சால் நம்ம v கண்டுபிடிச்சிடலாம். இல்லை v CFij தெரிஞ்சால் நம்மளுக்கு u கண்டுபிடிச்சிடலாம். இந்த 3ல் ஏதாவது 2 கிடைச்சாலே போதும், நம்ம 1 கண்டுபிடிச்சிடலாம். ஸோ கரெக்டாக தானே? இப்போ அந்த டேபிளுக்கு வரலாம். ஸோ இந்த டேபிளில் நம்ம ஆல்ரெடி அலோகேட் பண்ணியிருக்கோம்ல. ஸோ மேலே இங்கே அலோகேட் பண்ணியிருக்கோம்ல. ஸோ இங்கே அலோகேட் பண்ணதை தான் கொஞ்சம் நீட்டாக டேபிளாக போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ மேலே இங்கே என்ன பண்ணுங்கள், u1 u2 u3 இங்கே லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்கோம்ல, சோர்ஸ் 1 சோர்ஸ் 3. அந்த சோர்ஸுக்கு பதிலாக நீங்கள் வந்து u1 u2 u3 கொடுங்க. மேலேயும் v1 v2 v3 கொடுங்க. v1 v2 v3 v4 மொத்தமாக 4 காலம் இருக்கிறதுனால மேலே 4 நம்பர்ஸ், கீழே 3 ரோ தான் இருக்கிறனால 3 நம்பர்ஸ் லெஃப்டில் இருக்குது. ஏன் சார் இங்கே தான் கொடுக்கணுமா, இங்கே கொடுக்கக்கூடாதுன்னா கொடுக்கக்கூடாது. இதுதான் ஃபார்முலாவே தான், மோடி மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ணுறது அலைக்கடை செல்லுக்கு. இங்கே யூனா யூ தான், இங்கே வி தான். ஓகேவா? அதை மாற்றிக்காதீங்க, கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. அப்போ CFij கேட்கலானே, CFijன்னு. ஸோ இங்கே இருக்கிற லெஃப்ட் சைடில் இருக்கிறத இப்போ மறந்துடுங்க, நம்ம கடைசியாக பார்த்துக்கலாம். இது டேபிள் தான் ஃபஸ்ட்டு வரும். ஓகேவா? உங்களுக்கு ஒரே டேபிளில் காட்டுறதுக்காக தான் நான் வந்து சைடில் நோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் யூவி எல்லாம் ஓகே. நம்ம அலைக்கடை செல்லுக்கான ஃபார்முலா தான் ஃபாலோ பண்ண போகிறோம். யூவும் வியும் ஆட் பண்ணால் CFij கிடைக்கும். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் ஃபார்முலா. இதில் எது CFijன்னு கேட்பீங்க. இதுதான் CFij. இங்கே 3 1 7 4 இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா? இது எல்லாமே CFij தான். ஓகேவா? ஆனால் நம்மளுக்கு இப்போ அலைக்கடை செல்லுக்கான ஃபார்முலா மட்டும்தான் யூஎம் வியும் ஆட் பண்ணால் CFij. பட் இது வந்து 300 அலைக்கேட்டட் ஆகிருக்கா இங்கே. பட் இங்கே எதுவுமே அலைக்கேட் ஆகலை. ஸோ இந்த எலமெண்ட் இந்த இடம் எல்லாமே அன்அலைக்கேட்டட். ஓகேவா? இதெல்லாம் அன்அலைக்கேட்டட். இந்த பாக்ஸ் போட்டு எழுதியிருக்கலாம், அதெல்லாம் அலைக்கேட்டட் செல்ஸ். நம்மளுக்கு அலைக்கேட்டட் செல்ஸ்க்கு மட்டும்தான் நம்மளுக்கு மேலே போய் ஃபாலோ பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க, நம்ம அலைக்கேட்டட் செல்ஸ் தான் ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ நீங்கள் இனிஷியலாக எங்கேயாவது ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ நம்ம இனிஷியலாக 0லேருந்து ஆரம்பிப்போம். ஓகேவா? u3 = 0 இது நம்ம சூஸ் பண்ணுறது தான். ஓகேவா? நீங்கள் கேட்கலாம், ஏன் சார் u3 சூஸ் பண்ணீங்கன்னு. ஏன்னா நம்ம வந்து ஒரு 0லேருந்து ஆரம்பிக்கணும். ஏன் பர்டிகுலராக u3 ஆரம்பிச்சிருக்கேன்னா, இங்கே u3 தான் நம்ம நிறைய செல்ஸ் வந்து அலோகேட்டடாக இருக்குது. ஸோ நிறைய செல்ஸ் அலோகேட்டடாக இருந்தால் அந்த செல்லேருந்து ஆரம்பித்தா நம்மளுக்கு ஈஸியாக ஆப்டிமம் சொல்யூஷன் எடுத்துடலாம். அதுக்காக தான். ஓகேவா? நான் வேறு செல்லேருந்து ஆரம்பித்த ஆன்சர் வரதான் கேட்பீங்க. வேறு செல்லேருந்து ஆரம்பித்தாலும் ஆன்சர் வரும். நீங்கள் 0 நீங்கள் எந்த செல்லு வச்சு ஆன்சர் எடுத்தாலுமே ப்ரொசீட் பண்ணாலுமே ஆன்சர் வரும். என்ன u1 u2 வேறு மாதிரி வரும். இங்கே u1 u2 எல்லாமே யூனிக் கிடையாது. அதுக்கு மல்டிபிள் சொல்யூஷன் வர வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? நம்மளுக்கு இது வந்து நம்ம ஒன்று கடைசியாக ஒரு ஆப்டிமம் டெஸ்ட் செக் பண்ண போகிறோம். அதுக்கு கரெக்டாக வந்தால் ஓகே. நம்ம எது நம்பர் ஆஃப் அலைக்கடை செல்ஸ் அதிகமாக இருக்கோ அந்த ரோலை நம்ம 0 போட்டு ஆரம்பித்தோம்னா நம்மளுக்கு ஈஸியாக ஆப்டிமம் டெஸ்ட்டு கிடச்சிடும். இதான் இது ஃபஸ்ட் ஐட்ரேஷன் தான். இதே மாதிரி நம்ம 2-3 ஐட்ரேஷன் போட வேண்டியது இருக்கும். தப்பாக எடுத்துருந்தோம்னா வேறு ஒன்றும் கிடையாது. ஓகேவா? ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் u3 சூஸ் பண்ணுறீங்க. ஸோ u3 0ன்னு சூஸ் பண்ணால் நம்ம இது இது வந்து CFij. ஸோ இது CFij, இது u3. இப்போ இங்கே 0 இருக்குது, இங்கே 3 இருக்குது. அப்போ v2 என்னவாக இருக்கும்? 3 தான் இருக்கும். ஏன்னா யூவியும் ஆட் பண்ணால் CFij வரணும். இங்கே இப்போ 0 இருந்துச்சுன்னா இங்கே 3. கரெக்டாக? அப்போ தான் இங்கே 3 வரணும். அதுதான் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் உங்களுக்கு வந்து இது கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இதை பாருங்கள், இங்கே 3 இருக்குது, இங்கே 0 இருக்குது. அப்போ இங்கே என்ன வரும்? இங்கேயும் 3 தான் வரும். நான் இதையும் யூவியும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 3 கிடைக்கணும். ஏன்னா அதான ஃபார்முலா. ஸோ ஃபார்முலா பார்த்தீங்கன்னா அலைக்கடை செல்லுக்கு யூவியும் ஆட் பண்ணால் CFij கிடைக்கணும். ஸோ அதான் ஃபார்முலா. அப்படி பார்த்தீங்கன்னா இது பாருங்கள், v4 சொல்லுங்கள். இங்கே 2 இருக்குது, இங்கே 0 இருக்குது. அப்படிங்கிறப்ப 0 + 2 தான் உங்களுக்கு 2 வரும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஃபார்முலா, அலைக்கடை செல்ஸ்க்கான ஃபார்முலா. ஓகேவா? ஸோ தெளிவாக சொல்கிற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம u3 வந்து 0ல் ஆரம்பிச்சுட்டு நான் வந்து அலைக்கடை செல்ஸ்க்கு மட்டும் செக் பண்ண போகிறேன். ஸோ அலைக்கடை செல்லை பொறுத்த வரைக்கும் யூவியும் வியும் ஆட் பண்ணால் CFij வரணும். அப்போ CFij 3ன்னு இருக்குது, u3 0 இருக்குது. அப்படிங்கிறப்ப v2 என்னவாக இருக்கும்? 3 தான் இருக்கும். ஏன்னா வந்து யூவியும் வியும் ஆட் பண்ணுறப்ப எனக்கு
எனக்கு இந்த செல்லுக்கான இந்த காஸ்ட் 3 கிடைக்கும். அதுக்காக தான் சொல்ல வரேன். ஸோ இங்கே 0 இருக்கா, அப்போ இங்கே 3 போட்டால் தான் இங்கே 3 வரும். ஏன்னா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் தான் நம்மளுக்கு 3 வரணும். ஓகே. ஸோ இந்த ரைஸ் நம்ம பொறுமையாக ப்ரொசீட் பண்ணி இதே மாதிரி. ஓகே, அப்போ நெக்ஸ்ட் அழைக்கிற செல் போகலாம். ஸோ 2க்கான ஆன்சர் தெரியணும். பட் 2க்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா யூவும் தெரியாது, வியும் தெரியாது. அப்போ இதை ப்ரொசீட் பண்ணுறதுல லாஜிக் கிடையாது. இப்போதைக்கு ப்ரொசீட் பண்ண முடியாது, லேட்டராக பார்த்துக்கலாம். பட் இதை பாருங்களேன். ஸோ இந்த செல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு V3 தெரியும். CF5ல் இங்கே உங்களுக்கு இந்த 5 தெரியும். இங்கே 5 இருக்குது, இங்கே 3 இருக்குது. அப்போ என்ன இருக்கணும்? 2 தான் இருக்குது. 2 தான் இருக்கணும். ஏன்னா 2வும் 3 ஆட் பண்ணால் தான் 5 வரும். ஸோ அப்படிங்கிறப்ப நம்ம இந்த U2க்கு 2 கொடுத்தா தான் நம்மளுக்கு V3 ஆல்ரெடி 3 இருக்குது. ஸோ அப்படிங்கிறப்ப இந்த 3யும் 2வும் ஆட் பண்ணுறப்ப நம்மளுக்கு 5 கிடைக்கும். ஓகேவா? ஸோ இங்கே 5 கிடைச்சதுக்கப்புறம் நீங்கள் இங்கே U2 கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்ம இங்கே வாங்க. இப்போ பாருங்கள், இப்போ கிடச்சிருச்சா டேட்டா? ஸோ இங்கே U2 2 இருக்குது, இங்கே 2 இருக்குது. அப்போ என்ன இருக்கணும்? V 0வாக தான் இருக்கணும். ஏன்னா இங்கே 0 + 2 தானே 2வாக வர முடியும். ஸோ அதுக்காக இங்கே 0 போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு V1. ஸோ V1 கண்டுபிடிச்சாகணும். ஸோ V1 தெரியணும்னா உங்களுக்கு ஆல்ரெடி V2 தெரியும் எலக்ட்ரிக் செல்லில். ஸோ இங்கே 1 இருக்குது, இங்கே 3 இருக்குது. அப்போ இங்கே என்ன இருக்கும்? -2. ஏன்னா -2வையும் 3யும் ஆட் பண்ணால் தான் உங்களுக்கு 1 கிடைக்கும். கரெக்டாக? ஸோ தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. அலைக்கடை செல்ஸை பொறுத்த வரைக்கும் Vயும் Uவும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு உள்ளே இருக்கிற அந்த காஸ்ட் வேல்யூ கிடைக்கணும். கிடைச்சா தான் நம்மளால் வந்து ப்ராப்பராக ப்ரொசீட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதில் வந்து நம்ம UVயை ஃபில்அப் பண்ணிட்டோம். இந்த UVயை ஃபில்அப் பண்ணுறதுக்காக தான் அந்த அலைக்கடை ஃபார்முலாவே. ஓகேவா? அப்போ அன்அலைக்கடை ஃபார்முலா என்ன பண்ணணும்? ஸோ அன்அலைக்கடை ஃபார்முலா வந்து ∆ij, அது ∆ij = ui + vj - CF5j. ஸோ ரொம்பலாம் யோசிக்க தேவையில்லை. ஓகேவா? இல்லை ஜேஜேலாம் ரொம்ப கிடையாது. நீங்கள் சிம்பிளாக எடுங்க. இப்போ ∆13 என்னவாக இருக்கும்? இந்த ஃபார்முலா போடுங்க. ஐக்கு பதிலாக 1 கொடுங்க, ஜேக்கு பதிலாக 3 கொடுங்க. என்ன ஒரு ஃபார்முலா? U1 ஐக்கு பதிலாக கொடுத்துருக்கான். ஸோ U1 + V3. ஏன் V3 கொடுத்தேன்? ஏன்னா ஜேயோட வேல்யூ 3. கரெக்டாக? அப்போ ∆ij, ஐக்கு பதிலாக நீங்கள் 1 கொடுங்க, ஜேக்கு பதிலாக 3 கொடுத்தீங்கன்னா இப்படி கிடைக்குது CF13. ஓகேவா? CF13 கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா 13னா ஃபஸ்ட் ரோ தேர்ட் காலம். உங்களுக்கு தெரியல மேட்ரிக்ஸில். ஸோ ஃபஸ்ட் ரோ தேர்ட் காலம் தான் இங்கே வந்து CF13 போட்டிருக்கு. அப்போ ∆13க்கு என்ன வரும்னா U1 + V3 - C13. C13னா ஃபஸ்ட் ரோ தேர்ட் காலம். அதேமாதிரி உங்களுக்கு மேட்ரிக்ஸில் பண்ணுற அதே கான்செப்ட் தான். இது வந்து ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம், ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம், தென் ஃபஸ்ட் ரோ தேர்ட் காலம். ஸோ இந்த மாதிரி 1 1 1 2 1 3 1 4 போடுறீங்களா, அந்த கான்செப்ட் தான் இங்கே. ஓகேவா? ஏன்னா இப்போ நம்ம வந்து அலைக்கடை செல்ஸ்க்கு பண்ணியிருக்கோம். அன்அலைக்கடை தான் இங்கே சைடில் நான் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இது ஃபுல்லாகவே அன்அலைக்கடை நான் பண்ணியிருக்கேன். இது ஃபுல்லாக நான் வந்து அன்அலைக்கடைக்காக ஃபுல்லாக பார்த்துருக்கேன். இதில் ஃபஸ்ட் அலைக்கடை என்னது? இதான் 1 1 ∆11. ஸோ ∆11னா யூக்கு 1, விக்கு 1. ஜஸ்ட்டு ஃபார்முலா எழுதிக்கிறேன். அதுக்கான வேல்யூஸ் மேலே இருக்குது, அதை ஆட் பண்ணிக்கிறேன். -2 + 0 ஆட் பண்ணி பார்த்தா உங்களுக்கு -CF5j. ஸோ -CF5jனா -3 இங்கே வரும். ஏன்னா ஃபார்முலாவில் மைனஸ் இருக்குது. CF11 வேல்யூ 3 தான். அப்படிங்கிறப்போ உங்களுக்கு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு -5 கிடைக்கும். இது நெகட்டிவ் வேல்யூவாக நெகட்டிவ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் அன்அலைக்கடை ஃபார்முலா என்னது? இதுதான். இது என்னது? ∆13. இது வந்து ∆14. இது ∆22. தென் இது ∆24. நீங்கள் டைப் போடுறதுக்கு இது ∆22. ஓகேவா? ஸோ அதே மாதிரி இது ∆31. அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இதே மாதிரி நீங்கள் ஒன்றோட நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வேல்யூஸ் கிடைக்கும். ஓகேவா? ஜஸ்ட்டு ஃபார்முலா தான். நீங்கள் ∆ என்ன வேல்யூ பாருங்கள். ஸோ நீங்கள் மேட்ரிக்ஸை நீங்கள் மேட்ரிக்ஸாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ∆11 ∆13 ∆11 ∆13 ∆14 ∆22 தென் ∆24 ∆31. இது மாதிரி அன்அலைக்கடைக்கு நீங்கள் சொல்லுவீங்களா? A11 A12 அதே மாதிரி ∆க்கு சொல்லுங்கள். அதே ஃபார்முலாவில் ∆க்கு பதிலாக எது ஐயோ ஜேவோ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணி கிடைக்கிற வேலையை ஜஸ்ட் இந்த யூவியை சப்ஸ்டியூட் பண்ணி CF5 யூஸ் பண்ணி நெகட்டிவ் வருதான்னு பாருங்கள். ஓகேவா? ஸோ எல்லாத்துக்குமே நெகட்டிவ் வந்துருச்சுன்னா, நெகட்டிவ் ஆர் 0 வந்துருச்சுன்னா இது வந்து ஆப்டிமம் சொல்யூஷன். சப்போஸ் நெகட்டிவ் வரல என்ன பண்ணுறது? ஸோ சப்போஸ் நெகட்டிவ் வரலன்னா நம்ம வந்து நெக்ஸ்ட் ஹைட்ரேஷன் போக போகிறோம். அது வந்து நம்ம நெக்ஸ்ட் ப்ராப்ளத்தில் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இந்த ப்ராப்ளத்தில் வந்து நம்ம எல்லாமே நெகட்டிவாக வந்துருச்சு. ஸோ எல்லாமே நெகட்டிவாக வந்துருச்சுன்னா இந்த ப்ராப்ளம் வந்து ஆப்டிமம் ஸ்டேஜை அட்டைன் பண்ணிடுச்சுன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இந்த ∆5j இருக்குது. ∆5j வந்து எல்லாமே வந்து 0 ஆர் < 0 இருக்கிறப்ப
நம்ம வந்து இந்த ப்ராப்ளத்தை இந்த இடத்த இந்த மோடி மெத்தடில் இது வந்து ஆப்டிமம் ஸ்டேஜ் அட்டைன் பண்ணிட்டு சொல்லிடலாம். ஓகேவா? ஸோ ஆஸ் யூஷுவல் ஆப்டிமம் ஸ்டேஜ் அட்டைன் பண்ணியிருக்கு. நம்ம ஆல்ரெடி நம்ம காஸ்ட் மேட்ரிக்ஸ் எழுதியிருப்போம். ஆப்டிமம் காஸ்ட் அதை மறுபடியும் ஒரு வாட்டி எழுதி வைக்கோங்க. ஓகேவா? மோடி மெத்தட் யூஸ் பண்ணி நமக்கு இதே காஸ்ட் கிடச்சிருக்கு. ஸோ ஏன்னா கிடைக்கிற எல்லா டெல் வேல்யூமே நெகட்டிவாக கிடைக்கணும், இல்லை ஜீரோவாக கிடைக்கணும். ஸோ ஜீரோ ஆர் நெகட்டிவ் கிடச்சிட்டு நம்ம வந்து இதை ஆப்டிமம் ஸ்டேஜ்னு சொல்லிடலாம். ஓகேவா? இதே இங்கே யூனிக் சொல்கிறேன்னா எல்லாமே நெகட்டிவ் கிடச்சா யூனிக், எங்கேயாவது ஜீரோ கிடச்சா அது வந்து நாட் யூனிக். ஓகேவா? இது ஒரு சின்ன ஒரு 1 மார்க்கில் கேட்பாங்க, தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த டெல்லோட வேல்யூ ஜீரோ வந்துச்சுன்னா யூனிக்கில் வராது. டெல்லோட வேல்யூ நெகட்டிவில் வந்தால் மட்டும் தான் யூனிக். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.